சாத்தானுக்கு வழியை திறந்து விட்டுட்டேன், தேவனுக்கு வழியை அடைச்சிட்டேன். நான் வாஸ்தவம் பார்த்தீங்களா? சங்கீதம் 12, 13, 14 என்ன சொல்லப்பட்டுச்சு? சங்கீதம் 34 நல்ல நாளை அபேசிக்கிற மனுஷன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, இங்க நமது விசுவாசம் தேவன் மீது இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் கரெக்டாக நடத்துவார். ஒரே ஆவியில் நம்மளை நடத்துவார். ஆமென். நான் பேசணும்னு எடுத்து வச்சிருந்த டாப்பிக்கே அம்மா வாய் மூலமாக ஆவியானவர் ஒரு வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணார். என்ன பண்ணார்? அற்ப விசுவாசிகளே. என்னலே? அற்ப விசுவாசிகள். ஹைலைட் போடுங்க. அற்ப விசுவாசிகளே, நீங்கள் எத்தனை காலம்தான் நான் உங்க கூடயே இருப்பேன்? காற்றை பற்றி மழையை பற்றியே நீங்கள் கலங்குகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏசு என்ன பண்ணாரு? கடலை பார்த்து, மழையை பார்த்து, கொந்தளிப்பை பார்த்து இறையாதன்னு சொன்னார், அமைதியாக இருன்னு சொன்னார். இவர் யாரோன்னு கேட்டாங்க, இவர் தான் தேவகுமாரன்னு சொன்னாங்க. இப்போ நம்மளையும் மக்கள் பார்ப்பான், இவர் யாரோன்னு நானும் தேவகுமாரன். அல்லேலூயா. நீ யார், நான் யார், நாம் யார்? நாளும் தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, நீ கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். எப்படி? அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ள. அல்லேலூயா. சரி, நம்மை வழி நடத்துகிறார் தேவன். எப்படி வழி நடத்துகிறாரு? வாசிக்கலாமா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 25 29 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலில் மேல் நடந்தார். மேல நடந்தாரு, கடல் மேல நடந்தாரு. அவரிடத்திற்கு வந்தார், அவர்களிடத்திற்கு வந்தார். 26 சொல்லுது, அவர் கடலில் மேல் நடந்ததை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே. ஆச்சரியமா பார்க்கலாம். என்ன சொல்லலாம்? அதுல ஒரு ஆச்சரிய குறி போட்டிருக்கு. ஆண்டவரே. எப்படி? பிரச்சனை நடுவுல ஆண்டவரே, நீரானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை கொடும் என்றான். அல்லேலூயா. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் ஜலத்தில் நடப்பதற்கு என்ன தேவை இருக்கு? நீர் தானா? இயேசு நீர் தானா? அப்ப என்னையும் நடக்கிறதுக்கு என்ன பண்ணும்? கட்டளை கொடுன்னு கேட்குறான். நான் சொல்கிறேன், உனக்கு பிரச்சனை வரும் பொழுது நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு நீர் தானே எனக்கு வாக்கு கொடுத்தீர். என்ன கொடுத்தீர்? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பிக்குமே, அது நீரானால் எனக்கு இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பிக்கும்படிக்கு என்னை நடத்தும். அல்லேலூயா. புரியுதா? பேதுரு சொன்ன, ஆண்டவரே நீர் தானா? நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், நீர் தானா? ஓ, என் வாழ்க்கையில இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பிப்பதற்கு நீர் என்ன செய்ய போறாரு? ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் அனுமதிக்காம ஒரு முடி கூட என்ன பண்ணாதான் கீழே விழாது. நீ அனுமதிக்காம பார்பர் உன்னுடைய தலையில கை வைக்க முடியாது. ஆமென். நான் இன்னைக்கு போய் அனுமதிச்சாதான் இன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ண முடியும்? கேர் கட் பண்ண முடியும். ஆமென். எனக்கு டைம் இல்லை கட் பண்ணுறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் அனுமதிக்கிறேன். அது மாதிரி அவர் அனுமதிச்சாதான் உன் தலையிலேருந்து ஒரு ரோமமாச்சு என்ன பண்ணும்? கீழே விழு, இல்லைன்னா விழாது. அல்லேலூயா. அப்போ நீர் தானா? நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளை கொடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இயேசுவிடத்தில் போகையில் ஜலத்தின் மேல் நடந்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் எந்த சூழ்நிலையும் தேவனுடைய பதில் பயப்படாத. சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை நடந்தாலும்
தேவன